ஷேப் விஷ்ணு பிரம்மா சிவன் 3 பேர் கணக்கு. 3 பேர்னா பாரத் மாதா பார்வதி 2 கணக்கில் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நான் கணக்கு கொடுக்கேன். 3 தலைச்சக்கரத்தை வச்சு அசிங்கம் பண்ணிட்டான், அகம்பாதம் பண்ணிட்டான். மானிட பேக ஆணு பெண்ணு டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. நீதிமன்ற கோர்ட்டு அவமதிப்பு. 3 தலைச்சக்கரம். 3 தலைச்சக்கரம் யாருன்னு தெரியுதா? கோர்ட்டு நீதிமன்றத்தில் கேட்டுக்கோப்பா. கோர்ட்டார் நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணு கேளு. யாருப்பா 3 தலைச்சக்கரம்? பூமியில் இறங்கி நின்று கணக்கு போடுதாங்க. கணக்கே எடுக்காமல் இருந்தால் அப்போ எப்படி இருக்கும் கணக்கு? அப்போ கிட்டி போட்டு தூக்குவார். கிட்டி போட்டுருவார். கிட்டி போட்டால் என்ன ஆகும்? சிட்டி கிராமத்தை அடைச்சி விட்டு கணக்கு எடுப்பார். பூமியை பாலாக்க நான் கொடுக்கல அப்படின்ட்டார். அநியாயப்பட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும். கடவுளே பூமியில் உட்காந்து நீதி அரசராக நடத்திக்கிட்டு இருக்காரு. ஓட்டு முத்திரை வாங்கக்கூடாது, ஓட்டு முத்திரை பதவியில் உட்காரக்கூடாது, பதவி வாங்கவும் கூடாது. கணக்கு கைலாசத்தில் நீதி அரசரை கடவுளை அவமதிச்சிட்டான் இந்த டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும். இவனுக்கு இந்த செம்மத்தில் அடக்கி தீர்வார், அடக்குவார், தண்டனை வாங்குவான். நீதிமன்ற கோர்ட்டு ஒன்று இருக்குங்கிற கணக்கு தெரியாத அளவுக்கு விளையாடுதான். என்ன காரணம்? அந்த பேப்பர் அடித்த பேப்பரை விளையாடுதான். அதுக்கு தான் இப்போ தேர்தல் அதிகாரிக்கு நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து நோட்டீஸ் விட்ருப்பா. சட்டப்படியாக வருவார். சட்டப்படியாக வரையில் தூக்கி ரிவிட்டு அடிச்சு போடுவார். முக்கால் சத்தியம் சட்டப்படியாக தான் வருவார். சட்டத்தை அவன் போட்ட சட்டம் பூரா கந்தல் கோலமாக்கி அசிங்கம் பண்ணி வச்சுருக்கான். நீதிமன்ற கோர்ட்டில் தண்டனை கொடுக்காத அளவுக்கு இப்போ தண்டனை இவர் தான் கொடுப்பார். நீதி அரசர் தண்டனை கணக்கு இவர் தான் கொடுப்பார். இந்த செம்மத்தில் தண்டனை வாங்கி தான் தீர்வான். முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா கணக்கு. தேர்தல் அதிகாரிக்கு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நோட்டீஸை கொடுத்துரு. அதிகாரி தேர்தல் அதிகாரிக்கான்ல ஆணும் பெண்ணும் உட்காந்துருக்கு. எல்லாம் கூவ மாதிரி ஆணும் பெண்ணும் பூரா எங்கே படிப்பாடா பாலாக்கி வச்சிருக்கேடா பாய்ப்பேகளா. தேர்தல் அதிகாரிக்கு நீதிமன்ற கோர்ட்டுக்கு கணக்கு கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. இவனுங்களுக்கு தேர்தல் அதிகாரிக்கு நோட்டீஸ் விட்டுரு. நோட்டீஸ் விட்ட கணக்கு கீழே கணக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வீடுந்தோறும் உட்காந்து ஓட்டு முத்திரை போடுதான்ல ஜனநாயகம், அதுக்கு கணக்கு நோட்டீஸு இவன் கையிலேருந்து அவன் கூப்பிடணும். இவன் தான் கூப்பிடணும். இவன் தான் ஓட்டு பெட்டியை இறக்குதான். அரசியல்வாதியை கூத்தடிக்க சொல்லுதான், கூத்தடிக்கான். அப்படியே சோக்காட்டம் பண்ணுதான். இவனை தூக்கி ரிவிட் அடிச்சு விடுவார். தூக்கி ரிவிட் அடிப்பார். முக்கால் சத்தியம் தமிழ் பண்பாடில் தமிழ் வார்த்தையில் கொடுத்தாச்சு. கணக்கு தேர்தல் அதிகாரி பூராமே ஓட்டு முத்திரைக்கு அந்த பேப்பரை கொடுத்து வாங்க. எல்லா நாட்டிலையும் இதான் ஓடுது. தமிழ்நாட்டில் 100க்கு 100ஆக ஓடிக்கொண்டு எல்லா நீதிமன்றத்துக்கு தெரியும், கொற்றாருக்கு தெரியும், வக்கீல் லாயருக்கு தெரியும், கீழே வழக்க எல்லாவனுக்குமே தெரியும். அப்போ சேட்டை தானே. அப்போ அந்த சேட்டைக்கு இவனை பிடிச்சா தானே சரி வரும். இவனை பிடிச்சி ஜனநாயகத்தை குளோஸ் பண்ணிடுவார். அப்படியே ஆதார் கார்டு, ரேஷன் கார்டை பூரா வரிசைக்காக தூக்குவார். சிட்டி கிராமத்தை அடைச்சி முப்படை வானரப்படை வச்சு தூக்குவார். முக்கால் சத்தியம் ஓட்டு. புரியுதா? அவனுக்கு நோட்டீஸ் விட்றப்பா. நோட்டீஸ் விட்டாலே கைலாசத்தில் நீதி அரசர் கணக்கு எழுதிட்டார், கணக்கு கொடுத்துட்டார். சர்ச்சி கணக்கு இதை பிடிப்போம்னு எழுதியிருக்காரு. முக்கால் சத்தியம்.